ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த வருடம் எல்லாருக்கும் நலமாய் அமைய மனதார என் வாழ்த்துக்கள்ங்க. மனசு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே கைஸ், எல்லாரும் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லி, நிறைய காய்கறிகள்லாம் போட்டு செஞ்ச சாம்பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. அப்புறம் சாமிக்கு படைச்ச சக்கரை பொங்கலுங்க. அப்புறம் புதினா சட்னிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இது வெளியிலே எங்கள் வாசலில் போட்ட கோலங்க. செம்ம சூப்பராக பார்த்தீங்களா. அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு செம்ம சூப்பரான கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு. யார் யார் கோயிலுக்கு போகணுன்னு பார்க்குறீங்களா? நான், என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய டாட்டர், என்னோடய மதர் இல்லாங்க எல்லோரும் ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. ஆனால் உண்மையிலே செம்ம வெயிலுங்க. சம்மர்னா சும்மாவா செம்ம வெயிலாக இருந்ததுங்க. எப்படி நாங்கள் காலையில் வேகமாக எழுந்திரிச்சு இங்கே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க விநாயகர் கோயிலுக்கெலாம் போய் கும்பிட்டுட்டு இன்னும் எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிறோம்ல, அதனால் எல்லாத்துக்கும் வணக்கம்னு சொல்கிறாங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என் பொண்ணு என்ன எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அவங்களும் ஜாலியாக வெளியே போகிறதுல ஜாலியாக இருக்காங்க. அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஆனால் செம்ம வெயிலுங்க. ஏன்னா காலையில் எங்களுக்கு இங்கேயே சாமி கும்பிட்டு முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க வீட்லேயே. அப்புறம் அப்படியே இங்கேருந்து கிளம்பும் போதே மணி 12 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டுருங்க. ஆனால் அங்கே போகிற வழியில் அப்பா மழை இல்லாமல் செம்ம வெயில் காலங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் என்னன்னு தெரிலங்க, இந்த 1 month எங்களுக்கு எதுவுமே சரியில்லைங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க, கொஞ்சம் எல்லா சூழ்நிலையுமே சரியில்லாத மாதிரி இருந்தது. அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா விண்டு தெரியுது பார்த்திங்களா, இது நிறையா இருந்துச்சுங்க. காட்டாளின்னு சொல்லுவாங்க. இது போகிற வழியில் நிறையா இருந்தது. அப்படியே அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோங்க. இந்த நியூ இயருக்கு அப்புறமாவது நம்மளுக்கு இந்த பேட் வைப்ரேஷன்லாம் கொஞ்சம் நம்மளை விட்டு விலகிட்டு நம்மளை கொஞ்சம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு கிளம்புனோங்க. அப்புறம் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு நான், எங்கள் அத்தை, என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருந்தோங்க. ஆனால் போகிறதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. போகிற வழியிலலாம் சிவன் மலை, பழனி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தாங்க போனோம். அப்படியே ஜாலியாக இருந்தது. ஆனால் அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்ததை மட்டும் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா. ஒரு வழியாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இது எங்கேன்னு பார்க்குறீங்களா, கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுங்க. பழனி பக்கத்தில் இருக்குதுங்க. எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாங்க, போயிட்டு வாங்க, கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் சொல்கிறத விட சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால நான் அப்படியே வந்தவங்க ஃபேமிலியோடையே வந்து நல்லா வணங்கிட்டு, மனசார வணங்கிட்டு அப்படியே நான் சொன்ன சரியான கூட்டங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தவங்க. இதுதான் நம்ம சத்குரு சாமிகளோட பீடங்க. நல்லா இருந்தது. நல்லா உள்ளே போனதே ஒரு குட் வைப்ரேஷனாக இருந்தது. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தவங்க. வெளியில் ஒரு மரம் இருந்துச்சு. என் பொண்ணு அங்கேயும் சாமி கும்பிட்டு ஆகுன்னு சொன்னாங்க. சரி, அவங்களே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தவங்க. பையன் நடக்கிறாங்களாம் ஸ்லோவாக. அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே அவங்களே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா படிப்பு கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவங்களுக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சுங்க. அவங்க என்ன மாதிரிலாம் கிடையாது, சாமி பக்தி ரொம்ப ஓவருங்க. இவங்க தான் நம்ம சத்குரு சாமி. இவங்களை பார்க்க தாங்க வந்தோம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர். இதுதான் அவங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே சுற்றி பார்த்தா இன்றைக்கெல்லாம் சரியான கூட்டங்க. லீவ் டைமாக இருக்கிறதுனால எங்கே திரும்பினாலும் கூட்டம் தாங்க. அப்படியே நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சுங்க. சரி, ஃபைனலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சத்குரு சாமிங்கள்கிட்ட விழுந்து வணங்கிட்டு வருவோம்னு சொல்லி என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் நல்லா விழுந்து வணங்கிட்டு வந்தாங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே இந்த சைடில் இந்த ஷாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோங்க. அப்புறம் கோயிலேருந்து அப்படியே சாமியிலேருந்து வெளியில் வந்தால் இங்கே ஒரு மரம் இருக்குங்க. இந்த மரத்தில் கற்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அடுக்கி வச்சா வீடு கட்டுவோம்னு சொல்லி ஒரு ஐதீகங்க. அப்படின்னு சொல்லி நல்லா எல்லா சாமியும் வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. வந்துட்டு
இங்கிட்டு வெளியில் குட்டி குட்டி ஷாப்ஸாக நிறையா இருந்தது, அங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. இருங்க நான் ஷாப்பிங் அங்கே கோவிலுக்குள்ளே ஒரு கடை இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த ரிங்கு வாங்கினேங்க. நல்லா இருக்குங்களா? எல்லாருமே அங்கே வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல வைப் கொடுக்குங்களாம். அதனால் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. சரியான ரஷ்ஷுங்க. இங்கே பாருங்கள், வெளியில் கூட போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஒரு வழியாக காரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோங்க. இங்கிட்டு வர்ற வழியிலலாம் நிறைய தென்னந்தோப்பு இருந்ததுங்க. தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. அப்படியே நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. எல்லோரும் காரில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கினோங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறனால எல்லாம் சாப்பிட முடியலைங்க. சரின்னு சொல்லி அங்கே அப்படியே வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே மனசு நிம்மதியாக இருந்துச்சுங்க. இனிமேவாது நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டுங்க. அப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போக எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பார்த்து நம்மளுக்கு டெம்ட் ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணுவோங்களா. ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்குது, அதனால் அதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சரிங்க, எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தமிழ் ஹாப்பி நியூ இயருங்க. ஓகே கைஸ், அப்புறம் வரவில்லையே ரொம்ப பசிச்சிங்களா, மஷ்ரூம் அப்புறம் வந்துட்டு மசால் பூரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லு அனுஷா. ஈட் ஹெல்தி,